2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராயிட்டு வருது. குறிப்பா டிஎம்கே ஏற்கனவே அதனுடைய கூட்டணியில இருக்கிற கட்சிகளோட சந்திக்க போகுது. இந்த நிலையில தான் ஏப்ரல் மே மாசம் இடையிலான காலத்துல பிரபல பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே உடைய சாணக்கியா யூடியூப் சேனல் தமிழகம் முழுவதுமே கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதுல டிஎம்கேவுக்கு எதிர்ப்பு அலையே நிலவுவதாகவும் தமிழகத்துல அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது சம்பந்தமா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்கிற வீடியோல ஏப்ரல் முதல் வாரத்துல இருந்து மே கடைசி வாரம் வரைக்குமே இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க யார் தலையீடும் இல்லாம, அதாவது எந்த விதமான ஏஜென்சி தலையீடும் இல்லாம முழுக்க முழுக்க சாணக்கியா மூலமே இந்த கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. 3065 வாக்காளர்கள் இதுல தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் 4 பகுதிகளா தொகுதிகள் பிரிக்கப்பட்டு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. முதல் பகுதியில கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், தெற்கு ஓசூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாதிரியான தொகுதிகளும், இரண்டாவது பகுதியில மதுரை மேற்கு, நாகப்பட்டினம், பெரம்பூர், புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர், திருமங்கலம், சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, செங்கம், சிவகங்கை மாதிரியான தொகுதிகளா பிரிச்சு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. முதல்ல மத்திய பாஜக ஆட்சி எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு மோசம் அப்படின்னு 32%, சூப்பர் அப்படின்னு 35%, பரவாயில்லை அப்படின்னு 35% தெரிவிச்சிருக்காங்க. மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு 20% பேர் தெரியவில்லை அப்படின்னும், இல்லை அப்படின்னு 34% பேரும், ஆம் அப்படின்னு 46% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. டிஎம்கே அரசுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்குமே சூப்பர் அப்படின்னு 23% பேரும், பரவாயில்லை அப்படின்னு 36% பேரும், மோசம் அப்படின்னு 41% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு சூப்பர் அப்படின்னு 27% பேரும், பரவாயில்லை அப்படின்னு 35% பேரும், மோசம் அப்படின்னு 38% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சூப்பர் அப்படின்னு 17% பேரும், பரவாயில்லை அப்படின்னு 30% பேரும், மோசம் அப்படின்னு 53% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. வாக்குறுதிகளை டிஎம்கே நிறைவேற்றுதா அப்படிங்கிற கேள்விக்கு 100% நிறைவேறி இருக்கு அப்படின்னு 16% பேரும், ஒண்ணுமே செய்யல அப்படின்னு 32% பேரும், ஓரளவு அப்படின்னு 52% பேரும் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில ஊழலே இல்லை அப்படின்னு 16% பேரும், ஓரளவு தான் அப்படின்னு 31% பேரும், அதிகரிச்சிருக்கு அப்படின்னு 53% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. டிஎம்கே அமைச்சர்கள் மேல இருக்கிற இடி ஐடி நடவடிக்கைகள் பத்தி தெரியல அப்படின்னு 21% பேரும், அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு 32% பேரும், சரியான நடவடிக்கை அப்படின்னு 47% பேரும் சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதியுடைய செயல்பாடு சூப்பர் அப்படின்னு 22% பேரும், பரவாயில்லை அப்படின்னு 33% பேரும், மோசம் அப்படின்னு 45% பேரும் சொல்லியிருக்காங்க. இது மூலமா டிஎம்கே அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கிறதா சாணக்கியா நடத்தின கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.